Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்றைக்கி நம்ம Zuha கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பச்சரிசி கார பணியாரம் செய்ய போகிறோம். இது எப்படி சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குண்டு குண்டாக அழகாக இருக்குது பார்க்கவே. இது எப்படி செய்கிறதுன்றது நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து பச்சரிசியும் துவரம் பருப்பையும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டேன். 1.5 டம்ளர் பச்சரிசியும் 3/4 டம்ளர் துவரம் பருப்பும் எடுத்து ஊற வச்சு நல்லா அலசி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம். எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு. அப்புறம் காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவையும் கொஞ்சமாக அரிசியும் போட்டு நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக வேணால் லைட்டாக கொஞ்சம் கொரன்ட்டு, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற அரிசியும் நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப தண்ணி விடாமல் நார்மலாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ எல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பணியாரக்குழியில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஊற்றிடலாம் மாவை. ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாமல் ஒரு 3/4 குழி அளவுக்கு ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக திரும்புது. நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக திரும்பும். இப்போ வந்து இது நல்லா உள்ளெல்லாம் வேகிறதுக்காக நல்லா அந்த கோனூசி வச்சு குத்தி விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து எண்ணெய் வந்து குடிக்கிறதே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரம். ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இது மோஸ்ட்லி அடை தான் செய்வோம் இதில். இந்த மாதிரி மாவில் பணியாரம் சுட்டு சாப்பிடையில் நல்லா ஷேப்பும் ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சூப்பரான பச்சரிசி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் Zuha கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். தேங்க்யூ.